உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சந்தோஷப்படுத்தும் விதமா அவங்கள ஏசி திரையரங்குக்கு கூட்டிட்டு போயிட்டு இலவசமா அவங்களுக்கு திரைப்படத்தை காட்சிப்படுத்தி இருக்காங்க. திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 300க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டு கேக் வெட்டி உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடி இருக்காங்க. உழைப்பாளர்கள் உண்மையாவே வீடு நாடு எதுவுமே இயங்காது. அப்படி இருக்க எல்லா உழைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் கோடை வெயில் கடும் மழைன்னு எந்த மாதிரியான காலகட்டம் இருந்தாலும் நகர தூய்மையா வச்சுக்கக்கூடிய ஒப்பந்த தூய்மையாளர்களை உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு சந்தோஷப்படுத்தும் விதமா அவங்களுக்கு இலவசமா திரைப்படத்தை காட்சிப்படுத்தி இருக்காங்க. திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் திரையரங்கத்துக்கு ரோமியோ படத்தை பாக்குறதுக்காக நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அவர்கள் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. காலை காட்சிக்கு குடும்பத்தோட தூய்மை பணியாளர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடி இருந்திருக்காங்க. இப்படி உழைப்பாளர்கள் தினத்தை எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி இருந்திருக்காங்க. அப்போ நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அவர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் இருந்திருக்காங்க. இப்படி 300க்கும் மேற்பட்டோர் ஒன்னு சேர்ந்து ரோமியோ படத்தை பார்த்து உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடி இருக்காங்க. உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடும் விதமா தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமா திரைப்படத்தை காட்சிப்படுத்தின சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.